நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவினுடைய ஹவாய் தீவுகளுக்கும் நடுவில் கிருபாத்தி அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. நம்ம பெரிய அளவுக்கு கேள்விப்பட்டிராத ஒரு நாடு. சின்ன சின்ன தீவுகளுடைய ஒரு தொகுப்பாக அந்த நாடு இருக்கு. இன்னும் ஒரு 150 வருஷத்துக்குள்ள அந்த நாடே கடலுக்குள்ள போயிடும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அந்த நாட்டு அரசாங்கமே பக்கத்து தீவுகளில் தங்களுடைய மக்களை குடியமர்த்துறதுக்காக நிறைய இடங்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. சுனாமி, பூகம்பம், புயல், எரிமலை இது பற்றிலாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இதனுடைய இம்பாக்டும் உடனடியாக நமக்கு தெரிய வருது. ஆனால் இதே அளவுக்கு இம்பாக்ட் இருக்கக்கூடிய, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, ஆனால் மெதுவாக நடக்கக்கூடிய இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது தான் இந்த கடல் அரிப்பு அப்படிங்கிறதும், கடலினுடைய நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே போகுதல் அப்படிங்கிறதும். கடல் அரிப்பால நிலை குலைந்து இருக்கும் வீடு. சமீபத்துல நாளிதழ்கள்ல வெளியான இந்த புகைப்படம் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சது. இந்த வீட்டை நேரில் பார்க்க நடந்தது என்ன குழுவும் பயணமாச்சு. வட சென்னையில எண்ணூர் பக்கத்துல இருக்கு நெட்டுக்குப்பம். இங்க வசிக்கிறவங்க பெரும்பாலும் மீனவர்கள் தான். 2004 சுனாமியில வீடிழந்த மீனவர்களுக்காக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் நெட்டுக்குப்பத்துல 150 வீடுகளை கட்டி தந்தாங்க. நெட்டுக்குப்பத்துல 6வது தெருவுல இருக்கிற வீடுகள் தான் இப்போ கடல் அரிப்பால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. தரையெல்லாம் அரிச்சு பாதி கடலுக்குள்ளேயும் மீதி நிலத்திலையும் பரிதாபமா இருக்கிற இந்த வீட்டோட உரிமையாளர் கோகிலா. இனிமே வீட்டை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு எல்லா பொருட்களையும் காலி பண்ணிட்டாங்க. ஆளற்ற காலி வீட்டை இப்போ கடல் தன்னோட அலைகளை வச்சு அடிச்சு விளையாடுது. கோகிலாவோட வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கிறவங்க பெயர் ஜெயந்தி. நாம பார்த்தப்போ இவங்க வீட்டோட அடிபாகமும் மெல்ல மெல்ல கடல் அரிப்பால பாதிக்கப்பட்டு வரத பார்த்தோம். நான் நைட்டுக்குள்ள 2 வீடு 3 வீடு போகலாம். நைட்டுக்குள்ள நாளைக்கு மறுநாள் எத்தனை வீடு போவோம் யாருக்கும் தெரியும். ஒரு மாசமா சுத்தமா அந்த கடல் அரிப்பு வீடு கிட்ட வந்துடுச்சு. இங்க பக்கத்துல இந்த வீடெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடல். இப்போ ஒரு 2 வீடு சாஞ்சே போச்சு. இப்போ 3வது எங்க வீடும் உழுவ போகுது. மூணாவதா எங்க வீடும் சாய போகுதுன்னு நம்ம கிட்ட சொன்னாங்க ஜெயந்தி. இந்த பேட்டி எடுத்து முடிச்சு 3வது நாள் திரும்பவும் நடந்தது என்ன குழு நெட்டுக்குப்பத்துக்கு பயணமாச்சு. நாம போற வழியில ஜெயந்தியும் அவரோட கணவர் கோபியும் தங்களோட பொருட்களை எல்லாம் அவசரமா வேறொரு வீட்டுக்கு எடுத்துட்டு போறத பார்த்தோம். என்னாச்சு அப்படின்னு நாம கேட்க நினைச்சோம். ஆனா ஜெயந்தி முகத்துல இருந்த சோகம், அவசரம் இதெல்லாம் நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத உணர்த்திடுச்சு. ஆமா, நாம நினைச்சது உண்மைதான். ஜெயந்தியோட வீடும் இப்ப சரிஞ்சிருச்சு. 3 நாள் வித்தியாசத்துல நம்ம கேமராவில பதிவான இந்த கடல் அரிப்பு சோகம் நம்ம திகைப்படைய வச்சது. நேற்று ஒரு 7 மணி இருக்கும். அப்படியே படிப்படியா இறங்குது வீடு. ஒரே கவுந்துட்டு இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் கவருது. இதான் தூங்கி எழுந்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது உங்களை மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர் வீடை எடுத்துட்டு இருந்தாங்க. மேலே இருந்து தான் எடுத்தாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், கீழே இறங்குங்க வீடு சரிகிற மாதிரி இருக்குன்னு. அவர் கீழே இறங்கி வந்த உடனே இது சரிய ஆரம்பிச்சிடுச்சு. இல்லை ஜஸ்ட் அவர் இறங்குனா கூட அவருக்கு ஏதாவது அடிபட்டிருக்கும். ஜெயந்தியோட 2 குழந்தைகளும் கோடை விடுமுறையால தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க போகும்போது வீடு நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கு.
இப்போ 1 மாத விடுமுறை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு திரும்ப வர்ற நாள் நெருங்குற சமயத்துல வீடு இப்படி ஆயிடுச்சேங்கிற வருத்தத்துல இருக்காங்க ஜெயந்தி. அவங்க போகும்போதெல்லாம் இப்படி இல்லை, அவங்க ஊருக்கு போன மறுநாள் இருந்தா இப்படி ஆகுது. இப்போ வந்தாங்கன்னா நம்ம வீடு காட்டினா கடல்ல தான் இருக்கு நம்ம வீடு, போய் பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதானே எங்கள் பொருளுங்கெல்லாம் ஒரு வீட்டில் தான் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கோம். வெளியே இருக்கிறது பீரோ சோஃபா எல்லாம் வெளியே கிடக்கு, கட்டு பீரோலாம் இந்த மூட்டையில் இருக்கு. பசங்க ஸ்கூல் பேகு இது ஒன்று இருக்கு, இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரியல, எடுக்கணும் இதோட தான் தெரியல. இதெல்லாம் பசங்க ட்ரெஸ் தான். இப்போ சாட்டர்டே வந்தால் எல்லாம் யூனிஃபார்ம் தான், கலர் ட்ரெஸ் தான் போட்டு போவாங்க. அந்த கலர் ட்ரெஸ் எதில் இருக்கு, யூனிஃபார்ம் எதில் இருக்கு, இதெல்லாம் ஒன்று ஒன்றா இதோட தான் பிரித்து வைக்கணும். சில வருஷங்களுக்கு முன்னால ஜெயந்தியோட வீடு கடல்ல இருந்து பல மீட்டர் தொலைவுல இருந்திருக்கு. உயரமான மணல் திட்டு, அதுக்கு பிறகு ஒரு கொட்டகை, தனியே ஒரு பாத்ரூம், தனியா ஒரு சமையலறை, மதில் சுவர், இவற்றை தாண்டிதான் ஜெயந்தியோட வீடு இருந்திருக்கு. இப்ப எல்லாமே கடலுக்குள்ள போயிடுச்சு. கோகிலாவோட வீடு சரிந்ததற்கு அப்புறம் ஜெயந்தியோட வீடும் சரிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அலை வந்து அடிக்கடிக்கு அதிகமாகுது கம்மியாகுது. நைட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு முடியல, காற்றடிச்சு மண்ணெல்லாம் அப்படியே பறக்குது. அப்புறம் வந்து கடல் அலை சீற்றம் அதிகமாக இருக்கிறதால வீடுங்களாம் அடுத்தடுத்து பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே உட்கார முடியல. அப்புறம் வந்து உட்காந்து நிற்க முடியல, ரோட்டில் தான் தஞ்சம் அடைந்து உட்காந்துருக்கோம். ஜெயந்தி வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கிற குப்புங்கிற அம்மா கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நாம அவங்க கிட்ட பேசினப்ப அவங்களால பேசக்கூட முடியல. நேத்து குப்புவோட வீடு கடல் அரிப்பால போயிடுச்சு. அடுத்த என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்தோட தெருவுல கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க குப்பு. அவங்க வீடு தண்ணியில் போயிடுச்சு, பாதி அந்த வழி முன் போர்ஷன் அப்படியே போயிடுச்சு. அதனால அவங்களால சாமான் எதுவுமே எடுக்க முடியல. கொஞ்சம் சாமான் வரைக்கும் சமைச்சு சாப்பிட்ற சாமான் வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. மற்றபடி எல்லா சாமானும் உள்ளே மாட்டிக்கிச்சு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கே ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் நடுத்தெருவில் உட்காந்துருக்காங்க. நைட்டில் தூக்கம் இல்லாமல் மரத்தடி எங்கே கொஞ்சம் நடல் இருக்கோ அந்த இடத்துல உட்காந்துக்கின்னு சமைச்சிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு வயசு சோறு துண்ணுறதுக்கே இடம் இல்லை, சாப்பாடுக்கு என்ன நிலைமை எங்களுக்கே தெரியல. பசங்க ஃபீஸ் கட்டணும், படிக்க வைக்கணும். நாங்களும் தொழில் போனால் போட்டு இருக்குது. வீட்டு விட்டு எப்படி போட்டு போக முடியும்? ஏற்கனவே எங்கள் வீடு 2 வீடு போயிருக்கு, ஒரு வார்டு போயிருக்கு. ரெண்டாவது எங்கள் வீடு இன்னும் 2 வீடு போயிருக்கு. 3வது எல்லா காம்பவுண்டும் ஊந்துருக்கு. அந்த வீடு சேர்ந்து ஒரு 4-5 வீடு போயிருக்கு. இப்போ ஒரு சைடில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது போயிருக்கு. இந்த சைடில் ஒரு 4-7 வீடு இருக்குது, 10 வீடு போகிறாப்புல இருக்குது. கடல் அரிப்பு இப்படி அசுர வேகத்துல வசிப்பிடங்களை காலி பண்ணிட்டு இருக்கு. இதை தடுக்க நீங்க முயற்சி எதுவும் எடுக்கலையான்னு நம்ம நெட்டுக்குப்பம் மக்கள் கிட்ட கேட்டப்ப அவங்க ஆவேசமாயிட்டாங்க. மக்களே இதை தடுக்க பல்லாயிரக்கணக்கில் பணம் செலவழிச்சதா சொல்றாரு மீனவர் செந்தில். இங்களுடைய அரிப்பு அதிகமாக வரும்போது எங்களாம் முடிந்தது ஸ்டெப் எடுத்தோம், முடியல. அதுக்கப்புறம் ட்ரம் ஒன்று போட்டோம், கப்பலுடைய பானை ஒன்று போட்டோம், முடியல. நெக்ஸ்ட் டைமு இங்கே இந்த பொக்கையை கூப்பிட்டு வச்சு மண் அடித்து போட்டுவிட்டோம், முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எவ்வளோ கொம்பை எடுத்து அடித்தோம். எங்களுக்கு செலவு எப்படியும் 50,000 செலவு பண்ணோம், நாங்களே எதுவும் முடியல. இருந்தாலும் எவ்வளோ தடுப்பு எங்களால் முடியும், எவ்வளோ பண்ணாமல் முடியாமல் போச்சு. கடல் அரிப்பை தடுக்க அரசு தரப்புல கற்களால ஆன வேலி அமைக்க திட்டம் போடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 70 மீட்டருக்கு கடல் அரிப்பு தடுப்பு வேலியும் போட்டாங்க. ஆனா 200 மீட்டருக்கு போட வேண்டிய இந்த வேலி 70 மீட்டர்லயே நின்னுருக்கு. ஒருவேளை இந்த வேலிய வேகமா முழுமையா போட்டிருந்தா இன்னைக்கு ஜெயந்தி, குப்பு, கோகிலா இவங்க வீடுகளை காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க நெட்டுக்குப்பம் மக்கள். இப்போ சொந்த கூட பண்ண அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. ஒரு நாள் அங்கே இருக்கலாம்னா மற்றவங்க எப்படி நம்மளுக்கு உதவுவாங்க? கடல் அரிப்பால வீட்டை இழந்தவங்க தெருவுல பரிதாபமா நிக்கிறாங்க. மத்தவங்க நம்ம வீட்டுக்கு ஆபத்து வந்தா என்ன செய்யறது அப்படிங்கிற குழப்பத்துல நின்னுட்டு இருக்காங்க. போரால பாதிக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கு நெட்டுக்குப்பம்.
கடல் அரிப்பால ஒரு வீடே விழுந்து கிடக்கிறது, ஒரு தெருவே காணாம போயிருக்கிறது. இதெல்லாம் வடசென்னை பகுதியில் இருக்க நெட்டுக்குப்பத்தில் மட்டும் நடக்கக்கூடிய இஷ்யூ கிடையாது. உலகம் முழுவதுமே கடல் அரிப்பால பல கிராமங்கள் இது மாதிரி பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் சென்னையில் தொடங்கி குமரி வரைக்கும் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற பல கிராமங்கள் இன்னைக்கும் இருக்கு. இந்த கடல் அரிப்பால பாதி ஊரை நாங்கள் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு கிராமத்துக்கு போறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. தமிழக வரலாறு முழுக்க கடல் கொள்ளுதல் அப்படிங்கிற குறிப்பை நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. 2 மதுரை, ஒரு குமரி கண்டம், பூம்புகார், இப்படி நிறைய எக்ஸாம்பிளை நம்ம இந்த கடல் கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு உதாரணமாக சொல்ல முடியும். நம்முடைய மகாபலிபுரத்தில் இன்னைக்கும் கூட திரௌபதி அம்மன் கோவிலில் நிறைய கல்லால் அப்படி சுற்றி பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் அது கடலுக்குள்ளே தான் இருக்கு. பட் ஒரு காலத்தில் இது நிலத்துல தான் இருந்துச்சு. இன்னைக்கு கடல் கொண்டு திரௌபதி அம்மன் கோவில் கடலுக்குள்ளே இருக்கு. இப்படி தமிழகம் முழுக்க பல கிராமங்கள் கடல் கொள்ளுதல் அப்படிங்கிற நிகழ்வால தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். குப்பைகளோ மணலுமா கடற்கரை ஓரம் அமைந்திருக்கிற ஆயிரக்கணக்கான மீனவ குப்பங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு முதல் பார்வைக்கு தோணலாம். ஆனா அரையும் குறையுமா சிதிலமடைந்த வீடுங்க, வேரோடு விழுந்து கிடக்கிற தென்னை மரங்கள், இந்த சின்ன முதலியார் சாவடியோட துயரத்தை மண்ணுக்குள்ள புதைத்து வைக்க முடியாம சூரிய வெளிச்சத்துல உலர்த்திக்கிட்டு இருக்கு. சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போற வழியில கிழக்கு கடற்கரை ஓரமா இருக்கு இந்த ஊர். இந்த ஊர் மக்கள் சிதிலங்களுக்கு நடுவுல வாழ பழகிட்டாங்க. விழுந்த தென்னைகளும் இடிந்த கட்டிடங்களும் அவங்களுக்கு உறுத்தலா இல்ல. இன்னும் கொந்தளிக்கிற கடலம்மாவை தான் இப்போ பயத்தோட பாக்குறாங்க. எங்க ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் சுனாமி வந்தது. சுனாமி வந்தப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவும் பாதிப்பு கிடையாது, ஓரளவுக்கு பாதிப்பு, வளவாறு, உயிர் சேதம் அதிகம் கிடையாது. ஒரு 60 வீடு கிட்ட அப்போ போயிடுச்சு. ஒரு 6 மாதம் கழிச்சு கடல் அரிப்பு வரும். கடல் அரிப்பு வந்தால் 10 வீடு 20 வீடு அப்படி அப்படியே கொஞ்சமாக ஒவ்வொரு வீதியாக அழியும். நைட்டு பார்ப்போம், வீடு நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த வீட்டு ஜன ஊர்காரவங்க வருவாங்க, இந்த வீட்டில் யாரும் இருக்காதீங்க அப்படின்னு வான் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள ஊர்காரவங்க பத்திரப்படுத்துவாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா ஒரு 2 நாள் அந்த வீடே இருக்காது, சுத்தமாக தளம், மாடி வீடாக இருந்தாலும் தளம் கிடக்கும். இப்படியே ஒவ்வொரு வீதியாக ஒவ்வொரு வீடாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒட்டு மொத்தமாகவும் எங்களுக்கு அழியல. இந்த 7-8 வருஷமாக சதா வீடு வருஷம் ஆன உடனே கார்த்திகையில இருந்து தை மாதம் வரலும் வீடுங்க போனபடியாக தான் இருக்கும். ஒரு காலத்துல இங்க தெற்கு வீதி, வடக்கு வீதி, செங்கேணி அம்மன் வீதின்னு 7 வீதிகள் இருந்துச்சாம். அதெல்லாம் இப்போ கடலுக்குள்ள போயிடுச்சு. எங்க வீடு வந்து அந்த தெற்கு தெருவில் இருந்துச்சுப்பா. தெற்கு தெருவில் கிட்டத்தட்ட 85 குடும்பம் இருந்தோம் நாங்கள், அப்படியே ஒட்டு மொத்தமாக. அதாவது என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு தபால் போட்டால் தெற்கு தெரு, வடக்கு தெரு, செங்கேணியம்மன் கோயில் வீதின்னு இப்படி தான் போடுவோம். அப்போ எங்கள் வீதியில் 85 பேர் நமக்கு குடும்பம் இருந்தோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு முன்னே இருந்த லைன் ஃபுல்லாக போயிடுச்சு. பிறகு 2வது ஒரு 6 மாதம் கழித்து பிறகு எங்கள் வீடு போயிடுச்சு. அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்பா. ஒவ்வொரு மரம் சாயும் போது கூட அப்படியே வயிறாக எரிஞ்சோம். அப்போ கூட எந்த ஆஃபீஸரும் வந்து எங்களை என்னான்னு கூட கேட்கறதுக்கு இல்லை, நிமிந்து பார்க்குறதில்ல. படுக்க இடம் இல்லாத, உட்கார இடம் இல்லாத, இந்த காற்றுலையும் மழையிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாங்கள் சுற்றி கொஞ்சமாக எங்கள் வீதி, எங்கள் ஊர் ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 400 குடும்பத்தில் ஊருக்குள்ளே 100 குடும்பம் இருப்பாங்க. நாங்கள் 300 குடும்பம் கிட்ட இப்போ அனாதியாக அப்படியே என்ன எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்றது தெற்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஊர் இருக்குமா இல்லையான்றது சந்தேகம் தான். தளம் ஓட்டின வீடு, அந்த வீடு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 4 ரூம் போட்ட வீடு. இன்றைக்கி அது வந்து கட்ட போனால் இன்றைக்கி வந்து ஒரு 15 லட்சம் 20 லட்ச ரூபாய்க்கிட்ட ஆகும். இன்றைக்கி அந்த வீடே போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. இழப்பின் வேதனைகளோடு கடந்த காலம். ஊர் இருக்குமா கடலோடு போயிடுமான்னு பயத்துல வருங்காலம். நிகழ்காலமும் வாழ தொழில் இன்றி சின்ன முதலியார் சாவடிய அரிக்குது. படகுகளோ பழமையின் காட்சி பொருளா மண்ணை தின்னு பொருளற்று கிடக்கு. சுத்தமாக வயசானவங்க ஒரு 40, 45, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க கடல் பக்கமே காலை வைக்கிறது கிடையாது. எங்கள் ஊர் அப்படியே அழிஞ்சிக்கினே வருது, கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சிக்கினே தான் வருது. நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போய் தாம்ப தொழில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஊரில் எங்கேயுமே தொழில் பண்ண முடியாது. கீழே இறங்கினால ஆள் உடனே செத்துருவான், அவ்வளோ பள்ளமாக இருக்குது. யாராலுமே தொழில் பண்ண முடியாது. இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போய் தான் தொழில் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு இரவு கொடுக்கதே கஷ்டம். அடுத்த ஊரில் போய் எங்கள் மக்கள் வந்து தொழில் பண்ணுறாங்கனாக்கா எவ்வளோ காலம் அவங்க விட்டு கொடுப்பாங்க. அடுத்த ஊருக்கு போய் இந்த சாமத்தில் மணி 3 மணிக்குங்க வண்டியை எடுத்துக்கணும் மக்கள் அந்த அடுத்த ஊருக்கு போய் தொழில் பண்ணுது.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பஸ்ஸில் போய் எது ஆகுமோ என்ன ஆகுமோ ரொம்ப பயந்து மக்கள் போகிறாங்க. நம்ம சாமி கடலம்மாவே நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாளேன்னு துயரத்துல அடுத்து என்ன அப்படிங்கிற குழப்பத்துல இருக்காங்க இந்த ஊர் மக்கள். நாகப்பட்டினம் பக்கத்துல தரங்கம்பாடி. சுண்ணாம்பு உதிர்ந்து சரித்திரத்தை தன் சிதலங்களுக்கு இடையில ஒளிச்சு வச்சிருக்கு இந்த டச்சு கோட்டை. டச்சு கோட்டையோட பல பாகம் இன்னைக்கு கடலுக்குள்ள போயிடுச்சு. பக்கத்துல மாசிலாமணிநாதர் கோவில், இதுவும் கடல் அரிப்புல இருந்து தப்பிக்கல. கடல் அம்மாவோட கோபத்தை கற்கள் போட்டு தடுத்து போராடினாலும் 3/4 பாகம் கோவில் கடலுக்குள்ள போயிடுச்சு. இன்னைக்கும் கோவிலோட மிஞ்சின பாகத்தை தான் அலைகளால படையெடுத்து தின்றபடி இருக்கு கடல். இந்த மாசிலாமணிநாதர் கோயில் இன்று 3/4 பங்கு கடலிலே இருக்கின்றது. எங்களுக்கு தெரிஞ்ச இந்த கோயில், அந்த கோயிலில் இருந்து சுமார் 3/4 கிலோமீட்டர் தூரம் கடல் இருந்தது. எல்லாம் கடலோட கடலாக போயிட்டு என்ன போயிடுச்சு? அந்த வீடு வாசல் எல்லாம் போயிட்டு. மாசிலாமணி கோயில் நடர் பெரிய தெப்பக்குளம் இருந்தது, கண்ணாடி ரதம் தேர் இருந்தது, தென்னந்தோப்பு பெரிய தோப்பு எல்லாம் தெப்பக்குளத்துக்கு அண்ணாண்ட குச்சிப்பாளை தெருன்னு ஒன்று இருந்தது, தட்டார் தெருன்னு ஒரு தெரு. இவ்வளோ தெருவும் அழிஞ்சு போய் இப்போ கடல் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள வந்து. தன் சரித்திரத்துல பாதிய கடலுக்கு கொடுத்துட்ட தரங்கம்பாடிய இன்னிக்கும் கடல் சீற்றத்தோடு பார்த்துட்டு தான் இருக்கு. கற்களை கொட்டி இழப்ப கொஞ்சம் தள்ளி போட முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க தரங்கம்பாடி மக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடல் அரிப்பால பாதிக்கப்படுற கிராமங்கள் எல்லாமே சுனாமிக்கு பிறகுதான் கடல் அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே கடல் அரிப்பு எதனால ஏற்படும்? தமிழகம் முழுக்க கடல் அரிப்பு பல கிராமங்களை துவம்சம் செய்வதற்கான காரணம் என்ன? கடல் அரிப்பு பத்தி ஆராய்ச்சி செய்யறவரு கனகசபை. கடலூர் பக்கத்துல நரம்பையில வசிக்கிற கனகசபை கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டோம். ஹார்பர் என்கிற கடற்கரை ஒட்டியுள்ள ஹார்பரில் கற்களை கொட்டுவதனால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் கடற்பகுதியை அடைத்து கற்களை கொட்டுகிறார்களோ அதன் தெற்கு பகுதியில் மணல் மேடுகளாகவும் அந்த ஹார்பரின் வடக்கு பகுதியில் கடல் நீர் உள்புகுவதும் இதுதான் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக கடற்கரை நீரோட்டம் குறைந்தது 8 மாதத்திற்கு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் நீரோட்டம் பாய்கிறது. அதே போன்று 4 மாதத்திற்கு மட்டும்தான் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நீரோட்டம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கடற்கரை பகுதியில் கற்களை கொட்டுவதனால் அந்த 8 மாதத்தினுடைய நீரோட்டத்தில் வருகின்ற மணல் மேடுகள் அனைத்தும் அந்த கற்கள் கொட்டு இருக்கின்ற தெற்கு பகுதியில் அடைந்து விடுகிறது. இதனால் அங்கு இருக்கிற நீர்கள் உட்புகுந்து அதனிடம் மணல் மேடாக ஆகிறது. ஹார்பரின் வடக்கு பகுதியில் உள்ள கிராமத்திற்குள் கடல் நீர் உட்புகுது இது வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. குளோபல் வார்மிங் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது பத்திலாம் நம்ம ஒரு பக்கம் பேசுறோம். பட் இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா கடல் சீற்றம் அல்லது கடல் அரிப்பு இது மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது தமிழகத்தினுடைய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்பாடுகளும் இங்கே கிடையாது. அல்லது ஒரு பிரச்சனை வந்துட்டா அதுக்கு பிறகு சிறப்பான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புனரமைத்தல் அப்படிங்கிற பணியும் வேகமாக நடைபெறுவதில்லை அப்படிங்கிறதான் இந்த கடற்கரை பகுதிகளில் வாழக்கூடிய மக்களின் கவலை. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.